டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஃப்ரீடம். மலையாளம் மூவி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேன் நிகாம் நாயகனாக நடிச்சிருக்கும் படம். ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இடுக்கி மாவட்டத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக முதலாக சப் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயாக ஜாயின் பண்ணுறாரு கதாநாயகன். பேர் விஜய். அந்த ஸ்டேஷனில் அது வரைக்கும் ஒரு கிரைம் சம்பவமும் நடந்ததே கிடையாது. சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு யாருமே கிடையாது. ரொம்ப நல்லவங்க அந்த ஊர்க்காரங்கன்னு அந்த ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிற கிருஷ்ணனு ஊரை பற்றின பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி ஊரை சுற்றி காட்டுறாரு எஸ்ஐக்கு. அந்த ஸ்டேஷனில் ஒரு 3 கான்ஸ்டபிள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சத்யன், இன்னொருத்தர் பேர் பாலன், இன்னொருத்தர் பேர் ஆனந்த், அப்புறம் 2 லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ரம்யா, இன்னொருத்தவங்க வித்யா. இந்த வித்யா கதாநாயகி மாதிரி. கதாநாயகன் விஜய் பார்த்ததுமே எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோவுக்கு அந்த ஊர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அமைதியான, ரம்மியமான, குளிர்ச்சியான ஊர். எந்த கிரைமும் கிடையாது. டியூட்டி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறாரு. அந்த ஊரில் ஆனைமலை ஃபைனான்ஸ் கம்பெனின்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறாரு. பணம் சரியாக கட்டலைன்னா சொத்தை எழுதி வாங்குறதுன்னு அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கார். ஆனைமலை ஃபினான்ஸ் ஓனரு. அந்த ஆனைமலை நிறுவனத்தோட ஓனரு எஸ்ஐயை சந்தித்து பணம் கொடுக்குறாரு. எதுக்குன்னு கேட்டால் சும்மானு சொல்கிறாரு. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிடுறாரு. எனக்கே லெஞ்சமா, கைக்கூலி கொடுக்குறியா, போயா வெளியிலன்னு திட்டி அனுப்பிட்டு அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணனை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாரு. என்னையா நடக்குதுங்க, எதுக்காக எனக்கு பணம் கொடுக்கணும்? நியாயமாக தானே பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த ஆனைமலை ஃபினான்ஸ் கம்பெனி. நியாயமாக நேர்மையாக தொழில் செஞ்சால் எதுக்காக போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணன் இல்லை சார், ஏற்கனவே இந்த எஸ்ஐ லஞ்சம் வாங்குவார். அவன் அந்த ஆனைமலை ஃபினான்ஸ் கம்பெனி கொஞ்சம் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பான். அதை கராராக வசூலும் பண்ணுவான். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கண்டும் காணாமல் இருக்கணும். புகார் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்க, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. புகார் வந்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். வட்டிக்கு பணம் வாங்கினவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது நாம் என்ன செய்ய முடியும்? கந்து வட்டி கேஸ்லாம் போட முடியாது சார். நமக்கு ஸ்டேஷனில் நிறைய செலவு இருக்குது சார். அதெல்லாம் சொந்த காசுலையா செய்ய முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு ஸ்டேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்க, ஹீரோ சரி ஓகே, அதையெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, எனக்கு ₹1 கூட வேணாம், நீங்கள் வாங்கிறத வாங்கிங்க, எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் மட்டுமே போதும். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஆக்ஷன் எடுப்பேன், அதை சொல்லிடுங்கன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணனும் எஸ் சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார்னு ஹாப்பியாக போகிறாரு. ஏதோ மனுஷன் நம்மளை வாங்கிக்க சொல்லிட்டான், அதுவே போதும்னு போகிறாரு. பங்கு கேட்காம நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லிட்டானேன்னு அவர். இதுக்கப்புறம் தான் நாம் மட்டும் இல்லை, ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அந்த ஊரில் அரங்கேறுது. அது என்னென்னா, ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுது. அழுகிய நிலையில் 2-3 நாள் ஆகியிருக்கும். தலையில் பலமாக அடித்து கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு ஃபாரன்சி ரிப்போர்ட் சொல்லுது. செத்து போனது யார், எதுக்காக இந்த கொலை இந்த ஊரில் நடக்கணும்னு ஹீரோ விசாரிக்கும் போதே அந்த ஆனைமலை ஃபினான்ஸ் கம்பெனியில் கொள்ளை நடக்குது. லாக்கரை உடச்சி கிலோ கணக்கில் தங்கம் பணம்னு திருடிட்டு போயிடுறாங்க. இந்த திருட்டு சம்பவத்தை பண்ணது யாருன்னு விசாரிக்கும் போது இன்னொரு சடலம் கண்டெடுக்கப்படுது. அந்த டெட் பாடியும் அடையாளம் தெரியல. இது யாராக இருக்கும்? என்னடா நமக்கு வந்த சோதனை, வரிசையாக கொலை திருட்டுன்னு நடக்குதுன்னு ஹீரோ விஜய் ரொம்ப நொந்து போகிறாரு. உயர் அதிகாரிகள் வேறு ஹீரோ விஜயை கூப்பிட்டு சீக்கிரம் விசாரித்து அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணு, இல்லைன்னா அவ்வளவு தான், உனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் கொடுப்போம், இனி ஒரு கிரைம் அந்த ஊரில் நடக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஓகே சார், நான் எப்படியும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த வித்யா ஒரு குழு கொடுக்குறாங்க. தடயத்தை தேடி போனால் அங்கே ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த கொலை நடந்த சில நிமிடங்களில் ஹீரோ அங்கே போனதால் அந்த சடலம் அடையாளம் கண்டுபிடிக்கப்படுது. அது யாருன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேர்
எஸ்டேட்டில் வேலை செய்ய வந்தவங்கன்னு அந்த 4 பேர் இப்போ எங்கன்னு பார்த்தா அதில் 3 பேரோட சடலம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த 4 பேரும் திருச்சி பக்கத்தில் தமிழ்நாட்டில் லால்குடிங்கிற ஊரில் ஒரு பேங்க் ராபரியை நடத்தின கொள்ளையடித்தவங்கன்னு தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்க, அப்புறம் என்ன சார், இந்த ஆனமலை ஃபைனான்ஸ் கம்பெனியை கொள்ளையடித்தது இவங்க தான், அதை பங்கு பிரிக்கும்போது இந்த 4 பேருக்கும் தகராறு நடந்து ஒவ்வொருத்தனாக செத்துருக்கான்னு சொல்ல, அதை வச்சு கேச முடியுங்கன்னு சொல்ல ஹீரோ ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, உண்மையான குற்றவாளி வெளியில் இருக்கான், அவனை பிடிக்காம இந்த கேஸை முடிக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கார். ஹீரோவுக்கு ஏன் அப்படி ஒரு டவுட் வருதுன்னா, ஆனமலை ஃபினான்ஸு திருட்டு சம்பவத்துக்கு முன்னாடியே ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அது அந்த 4 பேரில் ஒருத்தன். அவங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல தான் பிரச்சனைனா, கொள்ளை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு ஹீரோ டே நைட்டாக தூங்காமல் கண் விழித்து விசாரிக்கும் போதே அவருக்கு ஒரு குழு கிடைக்குது. அந்த குழுவை வச்சு முன்னேறி போகும்போது ஹீரோவே எதிர்பார்க்காம அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் தான் நடக்குது. அது என்னங்கிறது தான் மீதி கதை. இந்த கதை நம்ம யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இயக்குனர் ட்ரிஸ்டன் டோனோட பல திருப்பங்களுடன் கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் மார்ட்டின் ஜோசப். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜித்து ஜோசப் எடுத்த திருஷ்யம் பட பாணியில் தான் திரைக்கதை இருக்குது. டைரக்டராக அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்மளால் யூகிக்கவே முடியல இப்படி தான் நடந்திருக்கும்னு. மேத்யூ வர்கீஸ், சேன் நிகாம், அபிராமி ராதாகிருஷ்ணன், சானியா பாத்திமா, கிருஷ்ணபிரபா, கோட்டயம் ரமேஷ், கிருஷ்ணபிரபா நாயர், பிரசாந்த் முரளி, சோபி திலகன்னு மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது லொக்கேஷன் தான். அருமையான ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷன்லாம் ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி PM உன்னிகிருஷ்ணன். ஜித்து ஜோசப்போட பாணியிலே இந்த படம் இருக்கே, அதாவது திருஷ்யம் எடுத்தார் இல்லையா டைரக்டரு ஜித்து ஜோசப்பு, அவரோட பட பாணியில் தான் இந்த படம் இருக்கே. என்ன காரணம்னு பார்த்தா, ஜித்து ஜோசப் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. 4 ப்ரொடியூசரில் அவரும் ஒருத்தர். அதனாலேயே அவரோட ஸ்டைல்லே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மியூசிக்கு ஸ்ரீஜா சாஜி. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான், விறுவிறுப்பாக பரபரப்பாக போகுது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஹீரோ சேன் நிகாமை தவிர மற்ற எல்லோருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தா ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.